ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணியல் சாப்டர் அதிலேருந்து தான் நம்ம சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 29 மட்டும் டேஸ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த நான் கொடுத்துருக்க 4 நம்பரில் எந்த நம்பர் வந்து இரட்டை பகா எண்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த நம்பர்ஸ் 29 அண்ட் டேஸ் ஆர் ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எண்ணு வந்து இரட்டை பகா எண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணோன்னா 2 நம்பரை வந்து நம்ம கழிக்கும் போது அதில் வந்து 2 வரணும். அது வந்து பகா எண்ணாகவும் இருக்கணும். இப்போ வந்து 27 பாருங்கள், 29லேருந்து 27 கழிச்சா நம்மளுக்கு 2 வரும். ஆனால் 27ங்கிறது பகா எண் கிடையாது. ஆனால் 23 வந்து பகா எண் தான். 29லேருந்து 23 கழிச்சா 6 கிடைக்கும். அதனால் இது இரட்டை பகா எண் கிடையாது. 19 பாருங்கள், 29லேருந்து 19 கழிச்சா 10 வரும். அப்போ இதுவும் எனது பகா எண் கிடையாது. இப்போ 31 பாருங்கள், 31லேருந்து மைனஸ் 29 கழிச்சா நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கா. அப்போ 2 கிடைச்சாலே நமக்கு என்னது இரட்டை பகா எண்கள் தான். அதனால் பாருங்கள், ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும், கழிச்சா 2 கிடைக்கணும். அப்படி கிடைக்கிறது தான் இரட்டை பகா எண்கள். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ப்ராக்டிஸ் பாருங்கள். ஒரு சம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். எத்தனை 11லேருந்து 60 வரைக்கும் உள்ள எத்தனை பகா எண்கள் இருக்கும், அதோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.